ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ரொமான்டிக் அனான்மியஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றேன். இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, மனிதர்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குறைகள் இருக்கும். அவங்கள ஸ்பெஷல் பர்சன்ஸ்னு கூப்பிடுவாங்க. சில பேருக்கு தொட்டாலே அலர்ஜி ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரியான ஹீரோயினுக்கு சிவியர் ஸ்கோபோபோபியா, அதாவது யாரையுமே ஐ கான்டாக்ட் பண்ணி பேச முடியாது. நிமிர்ந்து அவங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. இவங்களே யாராவது குறுக்குறுன்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்படியாப்பட்ட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கட்டத்துல மீட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள காதல் எப்படி வளருதுங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனர். ஆனா சிரிப்புக்கு நான் கேரண்டின்னு சொல்வேன். பயங்கர ஃபன்னி அண்ட் என்டர்டைன்மெண்ட் கொண்ட இந்த சீரீஸை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மீனூஸ் வாய்ஸ் ஓவர். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜீனி மேக் எ விஷ் அப்படிங்கிற சீரீஸ்க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் வேற லெவல். அதே மாதிரி வரக்கூடிய அடுத்தடுத்த சீரீஸ்க்கும் உங்களோட முழு சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். ப்ளீஸ் 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 லைக் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குற சில பேருக்கு ஹைப் பண்ற மாதிரி காட்டும். அதை தயவு செஞ்சு கொடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகி நிறைய பேருக்கு இது போய் சேரும். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையில நின்னுக்கிட்டு தன்னோட ஒர்க்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாக்லேட் மேக் பண்ணிட்டு இருக்கா. அவ மேக் பண்ற சாக்லேட் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு ஒரு தனி பேரே இருக்கு, ரெயின்போ பேலட்னு. அவ பண்ற ஒவ்வொரு சாக்லேட்ஸுமே மனசார ரசிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்களே சொல்லுங்க, சாக்லேட்டுங்கிறது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு ரோலை பிளே பண்ணிருக்கும்ன்றது வியக்கத்தக்க ஒண்ணு இல்லையா? அதுவும் ஸ்பெஷலா இது மாதிரியான லக்ஸூரியஸ் சாக்லேட்ஸ்க்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. சோ அந்த சாக்லேட்டை இவ தனிமையில நின்னு பண்ணிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானா, இவளால மத்தவங்கள நேருக்கு நேரா பார்க்க முடியாது, மத்தவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. தனியா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இவளோட கிரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகி ஸ்பெஷல் சாக்லேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவா. சோ அது மட்டும் இல்ல, இவ தனியா ஒரு லேப்ல ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு அவளோட சாக்லேட் கம்பெனில கொடுக்கறது வழக்கம். அதே சமயத்துல அந்த சாக்லேட் கம்பெனில வாட்டர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எப்படியாவது இவளை பாத்துடணும் அப்படின்ட்டு டைனிங்ல இருக்க ரோஸ் தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுவான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கடையில ஒர்க் பண்ற அம்மான்னு ஒருத்தவங்க, அவங்கள எல்லாருமே அம்மான் தான் கூப்பிடுவாங்க. சோ துரத்துக்கிட்டே போய் டேய் அவளெல்லாம் பார்க்க முடியாதுரா, ஏன் அவளை கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு நினைக்கிற, விட்டுடு, இது முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுவா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்த சாக்லேட்டோட கம்பெனி ஓனர் சாப்பிட்டு பாக்குறாரு. சோ அமேசிங். அவரோட முகத்திலேயே அந்த சாக்லேட் எந்த அளவுக்கு ரிச்னஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்க இன்னொரு குக்கும் அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்போவே நடக்குது, ரெயின்போ பேலட் அப்படின்ற மாதிரி. வந்திருக்க ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சு அதை சாப்பிட்டுட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லா விஷயங்களையும் நேரா இருந்து பார்க்க முடியாம அன்னைக்கு அந்த ஃபேக்டரிய பத்தி யார் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நெட்ல பார்த்து ரசிக்கிறா. அது மட்டும் இல்ல, அவ மெயினா செஞ்ச ஒரு சாக்லேட் இருக்கும், அதோட ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் சந்தோஷப்படுறா. அதே சமயத்துல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு ஜெனரல் மேனேஜர். அவங்க பெரிய லெவலா ஒரு சாக்லேட் கம்பெனியை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதோட பேரு ஹுட்டோகியோ கன்ஃபெஷனரிஸ். அந்த கம்பெனியோட GM ஹீரோவோட அப்பா, மேனேஜிங் டைரக்டர் ஹீரோ. அதனால அவங்க கம்பெனில நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல MD பேசணும் இல்லையா? அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு கீழே விழுந்தது. அதை எடுக்க போக பக்கத்துல நின்று அசிஸ்டன்ட் அது கை தவறி இவரோட கையில பட அவ்வளவுதான். அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போய் செடியூஸ் ஆற நிலைமைக்கு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அப்படியே அமைதியா தான் பையனே பார்த்துட்டு இருக்கா. அவரு குடுகுடுன்னு ஓடி போய் தன்னோட ட்ரெஸ் மாத்துறது என்ன, குளிக்கிறது என்ன, கையெல்லாம் கழுவுறது என்ன, இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவர் சின்ன வயசா இருக்கும் போது இவரோட ஃப்ரெண்டா யாருன்னே தெரியல, ஒருத்தன் கேன்சர்ல அஃபெக்ட் ஆயிருக்கான். அவங்கிட்ட மட்டும் இவரு தொட்டு நெருங்கி விளையாண்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இவரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காருங்க. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு குளியில போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, அந்த அளவுக்கு சானிடைஸ் பண்ணிக்கிறது என்ன, கிளீனா இருக்கிறது என்ன, இப்படிதான் இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அசிஸ்டன்ட் வந்து உங்களை மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. இப்படி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க பாதியிலே விட்டு வருது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா பண்றது, எனக்கு தான் இது மாதிரியான ஒரு பிக் ஸ்டோரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் யாரு கூடவும் பண்ண மாட்டா. பட் ரொம்ப நெருங்கி பழகிறதுனா அந்த சாக்லேட் ஓனர் கூட தான். அவரோட பேர் கெஞ்சி. அவர் தான் இவள வேலையில சேர்த்துக்கிட்டு தனியா ஒரு இடத்த கொடுத்து, இந்த இடத்துல நீ சாக்லேட் பண்ணி எனக்கு கூட அதை நான் பிசினஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி இவளை ரெக்ரூட் பண்ணிருப்பாரு. சோ இவரு ஒவ்வொரு விஷயங்களா கத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு சொல்றது வழக்கம். இங்க பாரு, நீ தனியா தானே இருக்க, உனக்கு ரொம்ப லோன்லியா தெரிஞ்சிச்சுன்னா பட்டர்ஃபிளை ஹக்னு ஒண்ணு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எப்படி அது அப்படின்ற மாதிரி கேட்க, தனக்கு தானே கட்டி அணைச்சுக்கிட்டு தனக்கு தானே தட்டி கொடுத்துக்கிறது தான் இதோட ஸ்பெஷலே, எங்க செஞ்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் செஞ்சு பாக்குறா. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. இவ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்பா. சோ ஸ்பெஷலான சாக்லேட்ஸ் எல்லாம் அவ கிரியேட் பண்றா. பட் அங்க நிக்கிற கிரௌட பார்த்துட்டு பேனிக் ஆகி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கும் போது எல்லா சாக்லேட்ஸையும் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க இல்லையா? அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கெஞ்சி அந்த இடத்துக்கு வந்து, இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு ஐ கான்டாக்ட் இல்லாம அடுத்தவங்களை பார்த்து பேனிக் ஆகி ஓடி வரது பார்த்து எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு தனிமையில இருக்கணும்னு ஆசை இல்லையா? சோ என்னோட கம்பெனில வந்து சாக்லேட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ண, அதுல இருந்து இவர் கூட இவ ஃப்ரெண்டா இருக்கா. பட் வரையும் இவ ஏற எடுத்து பார்த்து பேச மாட்டா.
அவர் ரொம்ப நல்லவரும் கூட. இவளோட பிறந்த நாள் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இவளுக்கு எப்படியாவது இந்த சோஷியல் கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால இங்க பாரு, உன்னோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலான டேல இருக்கு, அதுவும் வேலண்டைன்ஸ் டே. ஓ நீ என்ன இதே வீட்டுக்குள்ள டெய்லி சந்திச்சுட்டு இருந்தா எப்படி? நம்ம ஒரு பார்ட்டிக்கு போலாம், அங்க உனக்கு நான் ஸ்பெஷலான ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எப்படி சாத்தியம், என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ற. பட் ஃபைனலா ப்ராமிஸ் பண்ணி ஒத்துக்கிறா. சோ அதுல அவரு சந்தோஷமா போறாரு. போனவரு இவளோட வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பார் இருக்கு, அங்க போயிட்டு அவரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிங்க்ஸ் ஒருத்தன் ஊத்தி கொடுத்துட்டு, இது என்ன பிளேவர் சாக்லேட்டோட ஒத்து போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்ட உடனே, இது ஒரு டர்ஃபோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துலயும் செமையா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல நான் ஒரு ஃபேவர் உன்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை பார்த்து நம்ம ஃபுஜிதாத்தா கேட்க, அவனோட பேர் ஹைரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவரு இந்த பார்க்குள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத ஒரு வீடியோவா அனுப்பியிருக்காரு. ஹைரோவை ஒரு பாட்டு பாட சொல்லி அத ஹீரோயினுக்கு அனுப்பினோன்னா, ஹீரோயின் சும்மா இல்லாம பைனாக்குலர் வழியா அந்த பாரை பார்த்துட்டு, ரொம்ப ஸ்மார்ட் தான் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி தூரமா நின்று ரசிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் அவளுக்கு கென்டோ கிளாஸ் இருக்கு. அந்த கிளப்புக்கு போயிட்டு அவ ஃபைட் பண்ணும் போது ஆப்போசிட்ல சேம் ஹைரோ உட்காந்துருக்கான். அவனை பார்த்த உடனே இன்னும் அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஹைரோனா இவளுக்கு பிடிக்கும், ஏன்னா தாத்தா கூட ஹைரோ பழகுறான் இல்லையா, அதனால ஆல்ரெடி அவனோட வீடியோவையும் பார்த்துருக்கிறதுனால லைட்டா அவன் மேல இவளுக்கு கொஞ்சம் கிரஷ். பட் இவளால தான் ஐ கான்டாக்ட் பண்ண முடியாது. குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. சோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் எங்கதான் போறான் அப்படின்ற மாதிரி வீடு வரைக்கும் போய் இங்கதான் இருக்கானா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த யாராவது தொட்டா சென்சேஷனல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அவங்க அவர்கிட்ட ஒரு கார்டை கொடுக்கறதுக்கு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலான ஆளு. அதே மாதிரி அவங்க ஒரு கிளப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க, பட்டர்ஃபிளை கிளப். அந்த இடத்துக்கு போங்கன்னு கார்டையும் கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ இவரு அந்த பட்டர்ஃபிளை கிளப்புக்கு வந்துட்டு எல்லாரு கூடவும் அதே ஸ்டெப்பை போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள ஃபீலிங்ஸை பத்தி சொல்றாங்க. அதாவது இந்த பட்டர்ஃபிளை ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமா தானங்க நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பார்த்தா கேக்குறீங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து நம்மளோட மனசுக்கு நம்மளே ஒரு ஆறுதலை சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இந்த பட்டர்ஃபிளை ஹக் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கவங்க பாதி பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க, மீதி பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, இன்னும் மீதி பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோடா இதையும் நம்ம கெடுத்துட்டோமா அப்படின்னு அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்ப. இந்த பக்கம் கெஞ்சி தாத்தாவோட சாக்லேட் கம்பெனியை காட்டுறாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹடல்ஸ் வைப்பாரு. நம்ம இந்த சாக்லேட் பிசினஸ் நார்மலா பண்ணக்கூடாது, எல்லாருமே தான் சாக்லேட் பிசினஸ் பண்றாங்க, அதை மேக் பண்றதுக்கு முன்னாடி லவ் அண்ட் கேரோட பண்ணணும், அப்பதான் மத்தவங்க அதை ஃபீல் பண்ணி சாப்பிடும் போது ஒரு லக்ஸூரியா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினோட பர்த்டே, அதுவும் வேலண்டைன்ஸ் டே, அதனால தாத்தா அவளுக்கு பார்ட்டி கொடுத்திருப்பாரு இல்லையா, அதனால ஒரு ஹோட்டலுக்கு போறா. அங்க அவளுக்காக ரிசர்வேஷன் சீட் காத்துட்டு இருக்கு. இவளை கூப்பிட்டு, நீங்க குரோஷியா அவரு ஆர்டர் பண்ணதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. பட் ரொம்ப நேரம் ஆகியும் கெஞ்சி தாத்தா வரவே இல்ல. என்ன நீங்க வரேன்னு சொல்லியிருந்தீங்க, வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி வெளியில குடுக்குடுன்னு ஓடி வந்து போன் பேசும்போது, குரோஷிவா ரிசர்வ் பண்ணிருந்தா அந்த டேபிள்ல ஹைரோ வந்து உட்காந்துட்டு இருக்கான். வெளியில போன் பேசிட்டு இருந்தவ கண்ணாடி வழியா உள்ள பாப்பா. அங்க ஹைரோ உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இவனை அமிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருமா, எத்தனை காலத்துக்கு நீ தனியாவே என் கூட மட்டும் பேசிட்டு இருப்ப, எனக்குன்னு ஒரு காலம் வந்துச்சுன்னா நான் செத்து போயிருவேன். இங்க பாரு, அவன் கிட்ட நீ கொஞ்சம் பேசி பழகு, அப்பதான் வாழ்க்கையில ஏதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னால முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிரா. அதே சமயத்துல ஹைரோ ஹீரோயினுக்கு கால் அடிச்சு, ஏங்க உங்களை பாக்குறதுக்கு கெஞ்சி தாத்தா வர சொல்லியிருந்தாரு, ஆனா நீங்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன், நீங்க வரலன்னா நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்ற மாதிரி அவனும் போனை வச்சிடறான். இந்த பக்கம் இவ எப்படியோ ஒரு பேரர் போவாரு, அவரு பூச்சண்டை எடுத்துட்டு போவாரு இல்லையா, அவருக்கு பின்னாடி அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடா. நேரா வந்து சாக்லேட் ஃபேக்டரியில பாக்கும்போது இவளுக்காக தாத்தா பர்த்டே கேக்க நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. பட் அவரை காணோம், எங்கடா அவரு அப்படின்ற மாதிரி பாக்கும்போது கெஞ்சி தாத்தா மயக்கத்துல கிடக்குறாரு. உடனே இவளும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பயங்கரமா பேனிக் ஆறா. பட் தாத்தா இறந்து போயிடுறாரு. என்ன பண்ண முடியும், இவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு ரிலேஷனும் இல்லப்போ, அதனால அவரோட கல்லறையில போய் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு அவருக்கு பிடிச்ச சாக்லேட்ஸையும் வைக்கிறா, அதுவும் இவ கையால செஞ்சது. இதுக்கப்புறம் இவளுக்கு எங்க போனா வேலை கிடைக்கும், இவர் ஒருத்தர் தான் இவளோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுத்தாரு, அதனால லோன்லி ஆயிடுறா. இந்த பக்கம் ஹீரோவோட ஃபிஜிட்டோ கன்ஃபெக்ஷனரிஸ்க்கு தாத்தாவோட கம்பெனியோட பேம்ப்ளெட் வருது. அதாவது அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது இல்லையா, சோ அதை நம்ம டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொன்ன உடனே, எதுக்காக அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரு கேட்க, இல்ல அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலான சாக்லேட்ஸ் பண்றதுல வேற லெவல், நமக்கு எதிர்ப்பா இருந்தாலும் போட்டியா இருந்தாலும் அதுவும் நல்ல கம்பெனி தானே, நம்ம எடுத்தோம்னா நமக்கு அது ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அப்பா சொன்ன உடனே, சரிங்கப்பா அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பிரஸ் மீட்டையும் கொடுத்துறான். அந்த பிரஸ் மீட்டை ஹீரோயின் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை வேணும், வாழணும்னா எப்படியாவது இதுக்கப்புறம் ஹீரோ தான் கேட்டாகணும், அதனால ஒரு மெயிலையும் தட்டி விடுறா, சார் நான் உங்களுக்கு சாக்லேட்ஸ் பண்றேன், ஆனா நான்
நான் யாரோட முன்னாடியும் வரமாட்டேன், தனிமையான ஒரு இடத்துல இருந்து சாக்லேட்ஸை பண்ணி உங்களுக்கு நான் சப்ளை பண்றேன், இதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்ததை நினைச்சு இன்னும் துக்கப்படுறா. ஏன்னா இதுக்கப்புறம் இவ கூட இருக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது. அப்படியே கெஞ்சி தாத்தா எப்படி சாக்லேட்ஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த ரெசிபிஸ், ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ட்ரீமா நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் கெஞ்சி தாத்தாவோட சாக்லேட் கம்பெனிக்கு நம்ம ஹீரோ வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் அவரை வரவேற்றுட்டு நம்ம இங்க புதுவித முறையில சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ண போறோம், இதுக்கப்புறம் செஃப் கெஞ்சி இல்லாததுனால நீங்க தான் இதுக்கு முன்னாடி மேக் பண்ண அந்த ஸ்பெஷல் சாக்லேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரிப்ளை மேலையும் பண்ணிருப்பாரு, நீங்க யாருன்னே தெரியல, ஊர் பேர் தெரியாதவங்கள நான் வேலைக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் அப்படியே சோகத்துல ஆழ்ந்து போயிடறா. இந்த பக்கம் இவரு கம்பெனிக்கு புதுசா வந்த உடனே அம்மானு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நான் ரிசைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு சைக்கிள் இருக்குங்க, அதை எடுத்துக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பா. முதல் முறையா இந்த சாக்லேட் கம்பெனிக்குள்ள வந்து எல்லார்கிட்டையும் பேசுறதுக்காக ட்ரை பண்ண போறா. அதுல ஸ்டாஃப் வாண்டட், அதாவது இந்த சாக்லேட் கம்பெனில சர்வீஸ் பண்ற மாதிரி சர்வர் ஜாப் இருக்கும் இல்லையா, அதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் அந்த கம்பெனிக்குள்ள வந்திருப்பா. பட் யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா. அந்த சமயத்துல அம்மாவும் வேலையை விட்டு போறாங்க. சோ அங்க இருக்கிற பிஏ வந்து நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இது மாதிரி இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா, சர்வர் வேலை செஞ்சாது பொழைச்சுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இல்லங்க தெரியாம வந்துட்டேன், நான் இப்போதைக்கு போறேன் அப்படின்ட்டு கிளம்பும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து வந்ததுதான் வந்துட்டீங்க, வேலைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் போறீங்க, வாங்க உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல சரிமா நீ ஒரு விஷயத்த சொல்லு, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்த, பட் எதுக்காக விட்டுட்டு போற, எதுக்காக அப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இந்த கம்பெனில செய்யற சாக்லேட்ஸ் எல்லாம் அப்படியே நான் உருகி உருகி சாப்பிடுவேன் சார், அது என்னோட ஹார்ட்லயும் என்னோட மனசுலயும் ஃபில் ஆகி இருக்கு சார், அதனால நான் வேலைக்கு வந்தேன், பட் இங்க ஆல்ரெடி நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் வேலைக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப யூ ஆர் செலக்டட்ன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. என்ன சொன்னீங்க, செலக்டடா அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறா. மொத்த பேரும் இவளையே குறுகுறுன்னு பார்க்க, வாய்ப்பே இல்ல, இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது, மொத்த பேர் குறுகுறுன்னு பாக்குறாங்க, என்னால இந்த இடத்துல இருக்கவும் முடியாது, எப்படியாவது அந்த ஜிஎம் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவரு ரூம் திறந்துக்கிட்டு உள்ள போனா அவருக்கு ஆஃபீஸ் சாப்பிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல சார் என்னால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே கிட்டக்கு வந்துருவா. பட் அவருக்கு இந்த டச் அலர்ஜி இருக்கு இல்லையா, அதனால அவர் பேனிக் ஆனவர் 2 ஸ்டெப் பின்னாடி வர, பின்னாடி ஒரு டேபிள் இருக்கும், அதுல தட்டி விட்டு அப்படியே பின்னாடி விழப்போக ஹீரோயின் எகிரி பாஞ்சி அவரோட கையை தொட்டுறா. அவரை காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சி அப்படியே இழுக்கும் போது மொத்த பேரும் இந்த விஷயத்த கண்ணாடிக்கு வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலா 2 பேரும் தரையில விழுந்துடுறாங்க. ஹீரோட கையில ஹீரோயின் படுத்திருக்கா. ஆனா ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகல. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அவரு ஹீரோயின் தொட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லன்றத ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹென்டோ கிளப்புக்கு போவா இல்லையா, அந்த இடத்துல அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மத்த பேருக்கு சொல்லிட்டு இருக்கா. சோ அதை சொல்லி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம அவளோட சாக்லேட் ஃபேக்டரியில போய் சாக்லேட் டெலிவரி பண்ணிட்டு வரும்போது வாட்டர் அவளை பாக்குறதுக்கு ட்ரை பண்றான். அதனால அவ குடுகுடுன்னு ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல வாட்டர் தொட வந்தா இல்லையா, அதனால அந்த ஷாக்ல அப்படியே நின்னுட்டு இருப்பா. அதுவும் ரோட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய ட்ரக் வரும். அந்த சமயத்துல ஹீரோ வந்து கையை பிடிச்சு இழுத்து காப்பாத்திடுறான். முதல் முறையா அவன் கிட்ட நெருங்குற ஒரு சந்தர்ப்பம். ஆனா அவனும் காப்பாத்தி விட்டுட்டு போன் பேசிக்கிட்டே போயிடுறான். இவளோ நின்னு விரிச்சு பின்னாடி பக்கமா பாத்துட்டு இருக்கா. இது வரைக்கும் ஹீரோயினுக்கு அவனோட பேர் என்னன்னு தெரியாது. பட் தன்னோட வாழ்க்கையை காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லிக்கிறான். இந்த விஷயத்த நேரா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, சோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கூட நீ இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிற, ஆனா உன்னால நேரா பார்க்க முடியல அதானே அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து முதல் முறையா நான் ஒரு பொண்ணை தொட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அதே தான் சொல்லியிருப்பா. ஆக்சுவலா கம்பெனில இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா விழுந்திருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல இவருக்கு பிராக்சர் ஆயிருக்கும். பட் அவ தொட்டும் போது மட்டும் எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேபி அவதான் உனக்கு கரெக்டான பர்சனோ அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கலாய்க்க, அந்த சமயத்துல அவ விரல புடிச்சிருப்பா. அதை நினைச்சு பாக்குறான். அதே மாதிரி இவ இப்ப இந்த சாக்லேட் ஃபேக்டரியில சர்விங் வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, ஷோ வந்து கஸ்டமர்ஸ் அவகிட்ட பேசினாலும் மூஞ்ச பார்த்து பேசாம குனிஞ்சுக்கிட்டு வணக்கம் சொல்றது இப்படியே மாதிரி நழுவி போக டக்குன்னு காஃபி கப்பை இடிச்சிடுறா. அது கீழே விழுந்து நொறுங்கி போகுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பயங்கரமா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்கான். அந்த சமயத்துல அந்த குக்கிங் பண்ற இடத்துல சாக்லேட்ஸை பத்தி இவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும், இது சோல் ஹார்ட்ல அப்படியே உருவான சாக்லேட்ங்கிற மாதிரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதோட ப்ரிப்பரேஷனை நினைச்சு பாக்குறா. ஜாமோட மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து தேங்காய் துருவல் மாதிரி இருக்கு அதுல மிக்ஸ் பண்ணி அப்படியே பொறுமையா எடுத்து அதை பிரசன்டேஷன் பண்றதே வேற லெவல்ல இருக்கும். மொத்தமா அவளோட ட்ரீம்ல வந்துட்டு போகுது. இந்த பக்கம்
பக்கம் இந்த மெயில பத்தி ஓனர் கிட்ட படிச்சு காட்ட திரும்பவும் யாரோ ஒரு அனாமினஸ் ஊர் பேர் தெரியாதவங்க நான் தெரியாம வந்து சாக்லேட்டை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப மெயில் அனுப்பிச்சிட்டு இருந்தா எப்படி அவங்கள வேலைக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல இந்த பக்கம் ஜாம் டெலிவரி பண்ண வந்தவன் அம்மா இந்த இடத்துல வேலை செய்யல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இனிமே நான் ஜாம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சிக்கிட்டு போயிடறான். அவனோட பேர் குமார். இப்ப ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ணணும்னா அதுக்கு ஜாம் கண்டிப்பா இருந்தாகணும். அந்த ஜாம அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஜாமோட ஃபிளேவர் தான் அந்த டோஃபல்ஸ் யூசிங்கிற சாக்லேட்டுக்கு செட் ஆகும். இப்போ ஜாமோட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஹெட் செஃப் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களும் சார் கொஞ்சம் பாட்டில் தான் சார் இருக்கு, அது ஒரு மாசத்துக்கு தான் வரும், அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க சோ இதுக்கப்புறம் நீங்க எப்படியாவது அந்த குமாரை கன்வின்ஸ் பண்ணாதான் நமக்கு ஜாம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சாக்லேட் சாப்பிட ஒரு பாட்டி வந்திருப்பாங்க. அப்போ அந்த டோஃபு யூசுவை பத்தி எப்படி இதை மேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி யதார்த்தமா கேட்க சோ அவங்க ஒரு பாட்டி தானே, அதனால ஃப்ரீயா இவளும் அந்த ப்ரிப்பரேஷன் முறையையும் ரெசிபியையும் சொல்லிட்டு இருக்கா. அத ஹீரோவும் ஒட்டு கேட்டுறான். நீ சாதாரணமா டெலிவரி பண்ண வந்தவ தானே, உனக்கு எப்படி சாக்லேட்டோட ப்ரிப்பரேஷனும் ரெசிபியும் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க சார் இந்த சாக்லேட்டை நான் உலமாற நேசிச்சு சாப்பிட்டேன், அதனால இதுல என்னென்ன போட்டிருக்காங்கன்றதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி நீ ஒண்ணு பண்றியா, இந்த ஜாம் விக்கிறவன் இருக்கான் இல்லையா அவங்கிட்ட போய் நான் திரும்பவும் ஸ்டாக்ஸ் எடுக்கணும், அதுக்காக ஹெல்ப்புக்காக நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாட்டர் வேலை செஞ்சுட்டு இருப்பான் இல்லையா அவனை கூப்பிட்டு இவங்களை கூட்டிட்டு போனா பிரச்சனை இல்லை தானே அப்படின்ற மாதிரி பெர்மிஷனும் கேட்கறான். ஏன்னா சர்விங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நேரத்துல இவங்களை கூட்டிட்டு போலாமா வேணாமான்ட்டு. சோ ஹீரோயினை கூட்டிட்டு போய் கார்ல ஏறுனா நான் ஏன் சார் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் கூட்டிட்டு போகும்போது இவன் தான் ரொம்ப சுத்தமா பானே. அவன் அப்படி கார்ல ஏறி உட்காந்தோன்னா டிரைவர் சீட்ல நம்ம தலைவர் வந்து உட்கார்றாரு. நம்ம ஹீரோயினோட கிரஷான ஹீரா பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே நல்ல கொல்லல வெக்க வெக்கமா வருது. நம்ம எங்க போறோம் எப்படி போக போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேட்ட உடனே டே என்னடா உனக்கு இப்படி பொண்ணுங்க விழுந்துகிட்டே இருக்காங்க, இது வரைக்கும் இவ நான் எதுக்கு வரணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா உன்னை பார்த்த உடனே எப்ப போலாம் எப்படி போலாம்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் சானிடைஸ் பண்ணுவானே, காரையே சானிடைஸ் பண்றான். அதுல 2 பேருக்கு இருமல் வருது, சரியான ஜேக்கா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஹீரோவை பார்த்து அப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு இந்த பக்கம் வெக்க வெக்கமா வருது, நம்ம அழகா இருக்குமா அப்படின்னு கண்ணத்தெல்லாம் தொட்டு பாத்துக்கிறா. சோ அவங்க போயிட்டு இருக்க வழியில கேஃபிடீரியா மாதிரி ஒரு இடம் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ வரும்போது இவ பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அவனும் வந்து ஷோல்டர்ல தொட்டு என்ன உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்க டக்குன்னு அவ பயந்து போய் அந்த பார்சலை தள்ளி விட்டுற, அது கீழே விழுந்துருது. கிட்ட பேசுறதுக்கு ஆசை, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிளர்ட் ஆயிட்டே இருப்பா. அந்த சமயத்துல இவன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். எனக்கு கெஞ்சியை ரொம்ப பிடிக்கும், அந்த சாக்லேட் ஷாப்க்கு நான் அடிக்கடி வருவேன், அதே மாதிரி அவர் கூட எல்லா இடங்களுக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளும் நீங்க ஒரு பார்க்கு போவீங்கல்ல அப்படின்ற மாதிரி அந்த பார் பேரை சொன்ன உடனே நான் பார் பேரை சொல்லவே இல்லையே உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல நான் உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சோ இவங்களும் குமாரோட ஜாம் கம்பெனி போறதுக்கு லாங்கா ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சாக்லேட்டை மேக் பண்றதுக்கான ரெசிபி இருக்கு இல்லையா அதை சொல்லிதான் குமார் கிட்ட எப்படியாவது அந்த ஜாம் வாங்கணும். சோ ஹீரோயின் கடையில நின்னுட்டு அந்த பாட்டி கிட்ட ரெசிபி பத்தி சொல்லிருப்பா இல்லையா, அதுல அந்த சாக்லேட்டை மேக் பண்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு லைட்டா சால்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைமிங்கா வேர்டை சொல்லிருப்பா. அந்த ரைமிங்கா இவனும் சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லி அந்த ஜாம கேட்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க. கொஞ்ச நேரத்துல வண்டியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு இண்டிகேட் பண்ண டயர் பஞ்சர் ஆயிடுது. இதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு டிரைவர் காரை விட்டு கீழே இறங்கிடுவான். ஆனா ஹீரோ காரை விட்டு இறங்கும் போது சேத்திலே காலை வச்சிடான். ஐயோ சேரா அப்படின்ட்டு ஷூக்கு கவரை கட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். யாரா அந்த பைத்தியக்காரன், இதுக்கடா இவன் பின்னாடி நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் போய் அந்த கவரை கால்ல கட்டி விட்டு ஹெல்ப் பண்றா. அந்த சமயத்துல ஒரு ட்ரக் போகுது. அந்த ட்ரக்கை பார்த்து அதோ போது பாத்தீங்களா அதான் குமாரோட ஜாம் டெலிவரி ட்ரக், மேபி அது அவர் தான் ஓட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்காக நடந்தே போவாங்க. அப்ப வழியில பயங்கரமான சேரும் பள்ளமுமா இருக்கும். அதுல ஹீரோ ஒரு சேர்ல காலை வச்சு அப்படியே நிலத்தடு மாதிரி நிக்கும் போது பின்னாடி வந்த ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அவ நேரா பக்கத்துல வயல் வரப்பு இருக்கும், அதுல வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல கொதன்னு சேர் இருக்கும், அதுல போய் விழுந்துடுறா. ஃபுல் காலும் சேத்துக்குள்ள பதிஞ்சு போயிருது. அதை பார்த்துட்டு என்னங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்ட உடனே டக்குன்னு ஸ்ப்ரே எடுத்து கையில அடிச்சுக்கிட்டு வா வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். பட் அவளை காப்பாத்தின பாடியில அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஒரு குச்சி எடுத்து ஹீரோ குடுக்கறத பார்த்துட்டு இவன் கைய கொடுத்துருவான். சோ ஹீரோயின் மேல வந்துருவா. இந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டா நான் மேல வர முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போற போக்குல திட்டிக்கிட்டே போவா. ஒரு வழியா அவங்களோட வீட்டுக்கும் போயிடறாங்க. அங்க குமாரோட ஒய்ஃப் இருக்காங்க. இவ ஒரு கொரியன்ங்கிறதுனால அவங்க கிட்ட சகஜமா பேசுறா. ஏன்னா அவங்களும் ஒரு கொரியன். சோ ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ள
வருவாங்க. அவர் இப்ப வெளியில போயிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணலான்ட்டு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள அங்க ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. பட் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்க இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் அவனை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் என்னால இங்க இருக்க முடியாது, நான் கார் அங்க விட்டுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்ட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் விட்டுட்டு ஹீரோ போயிடுறான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் என்ன பேசுறதுன்னே தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு குமார் வரவே இல்லைங்க. லேட் நைட் ஆயிடுது. சோ ஹீரோ வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது இவளும் வந்து பக்கத்துல உட்கார்றா. ஐ கான்டாக்ட் மட்டும்தான் இல்ல, பேச செய்வா. அந்த சமயத்துல ஒரு நாள் கெஞ்சி என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பொண்ணை மீட் பண்ண சொன்னாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நானும் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்ன பார்க்கவே வரல. ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி இவ கேட்க, இல்லங்க நான் தாங்க லேட்டா போயிட்டேன், திரும்ப என்ன பார்க்குவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன், பட் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சிச்சோ அப்படியாச்சு, பட் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, உங்களுக்கு கெஞ்சிய தெரியுமா அப்படின்ற மாதிரி இவனும் கேட்க, இல்ல அவர் ரொம்ப நல்லவர்னு எல்லாம் பேசிப்பாங்க, அதை வச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மழிப்பிரா. ஏன்னா அவர்கிட்ட வேலை செஞ்சது ஒரு ஈக்காக்காக்கு இவதாங்கிறது தெரியாது. அப்படி அவன் எதையோ நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்படியாவது தன்னோட காதல் அவன் கிட்ட சொல்லலான்ட்டு, நான் உங்ககிட்ட உன்னை சொல்ல விரும்புறேன் அப்படின்ற மாதிரி பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு இருப்பா. அப்படியா, என்ன வார்த்தை சொல்ல போறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவனும் ஆர்வமா கேட்க, இவளும் வாய் எடுப்பா சொல்றதுக்காக பட் திணறிட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு கால் வருது. வந்த கால்ல, இரேன் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கா, நீ அவளை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தியா, ரெஸ்டாரண்ட்லயே பயங்கரமா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறா, நீங்க டோன்ட் எவர் கால் தானே, உங்களோட நேம தான் சேவ் பண்ணி வச்சிருக்கா, அடிக்கடி டயல் பண்ணிட்டும் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடக்கடவுளே தோ வர அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான். இது ஹீரோயின் கேட்ட உடனே சரி இவனுக்கு வேற ஒரு ப்ரொபோசல் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்ல வந்ததை நிறுத்திடுறா. பட் என்ன ஏதுன்னு அவளுக்கு முழுசா தெரியல. அந்த சமயத்துல ஹீரோவும் இத மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் தனியா இருக்கணும். அவன ஒரு கேப் பிடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் குமாரோட வீட்டுல அதே ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு வந்த மெயில் எல்லாம் படிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா. அவ அப்படி உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கும் போது இவன் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பான். அவனோட நிழல் அவன் மேல படுற மாதிரி இருக்கும். இவன் கையவே பார்த்துட்டு இருப்பான். நம்மளால யாரையுமே தொட முடியலையே, பட் இவ தொட்டா மட்டும் ஒன்னாக மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவனோட கையோட நிழல சவுத்துல பாக்குறான். அது அவ கிட்டக்க இருக்கு. நம்ம கை நிழல் அவ கிட்டக்க இருக்கு, நம்ம அவ தலைய தட்டி விடலாமா அப்படின்னு நிழல் மூலியமா அப்படியே பொறுமையா தட்டி விட, அவதான் நல்லா தூங்கிட்டு இருக்காளே, நம்ம ஏன் அவளை லைட்டா கை விரலால தொட்டு பார்க்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு லைட்டா கிட்டக்க பொறுமையா நகர்ந்து போவான். அங்க போயிட்டு கைக்கு வேற சானிடைசர் அடிப்பான். அதுக்கப்புறம் வேலையில எடுத்துட்டு போய் மெதுவா அவளோட தலையில கை வைக்கும் போது டக்குன்னு அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இப்படி திரும்பி படுப்பா. அவ்வளவுதான் பயந்து போனவன் குடுகுடுன்னு வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ கொரட்டை விட்டு தூங்குறதே ரசிச்சிட்டு இருப்பான். அடைச்ச தூங்குனவளை பார்த்தா பயந்தோன்ற மாதிரி. இந்த சமயத்துல குமாரும் எல்லா டெலிவரியும் முடிச்சுட்டு அவரோட ட்ரக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ வந்த உடனே பாக்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. இவர் ஒரு ஜாப்பனீஸ் போல இருக்கு. சோ வந்த உடனே ஸ்ட்ராங்கா தான் பேசுவார். நீங்க தான் என்ன பார்க்க வந்தவங்களா அப்படின்ட்டு விருட்டுன்னு கதவை திறந்தோன்னு தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் பயந்து ஓடியே போயிடுவா. அதுக்கப்புறம் வாங்க உங்களை மீட் பண்றதுக்காக நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு டின்னருக்கு கூப்பிடுறான். அங்க ஸ்டாக்ஸ் சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த ரெசிபி சாக்லேட்டோட ரெசிபியை சொல்லி உங்களோட ஜாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி ரெக்வெஸ்டா அவங்க கேட்க, டக்குன்னு ஒரு தலை வணங்கி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இப்பதான் நியூஸே தெரியும், நீங்க அம்மாவுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, அவங்க அந்த இடத்துல வேலை செய்யலங்கிறதுனால தான் நான் ஜாம டெலிவரி பண்ணல, அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஜாமையும் டெலிவரி பண்ண சொன்னாங்க, ஆனா அவங்களுக்கு பண்ண உதவிக்காக ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி இவரு குனிஞ்சு வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சாரியும் கேட்டுட்டே இருக்காரு. அப்பதான் ஹீரோ, ஆமா அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக நான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, அவங்க பர்சனல் ரீசன்னால தான் வேலையை விட்டு போனாங்க, நான் அவங்கள வேலையை விட்டு தூக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திரும்பவும் அவரு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. அவரு அந்த டைனிங் டேபிள் மேலேயே ஸ்டாக்க சமைச்சிட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஒரு துளி என்ன நம்ம ஹீரோ மேல பட்டுருது. அவ்வளவுதான் அலர்ஜி ஆயிடுது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு சாரி என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு குளிக்க ஓடிடுறான். குளிக்க ஓடினவன் இவளுக்கு கால் பண்ணி, என்னோட ட்ரெஸ் பேக்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடனோன்னு, என்ன பண்ற, பழைய ட்ரெஸ்ஸையே கொண்டு வந்திருக்கா, அதுலதான் லைட்டா என்ன பட்டுருச்சு, நான் அதை போட மாட்டேன், எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, புது ட்ரெஸ்ஸா, அது எங்க இருந்து இங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்னோட பேக்ல இருக்கு, மரியாதையா போய் மொத்த பேக்கையும் கொண்டு வா, நான் என்னோட புது ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஏன் அப்படி ஹாஃப் நியூட நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அந்த சட்டையை தண்ணி நீ கையில வச்சிருக்க, மரியாதையா போய் என் பேக் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் குடுக்குடுன்னு பேக் எடுக்கிறதுக்காக வரா. குமார் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவங்கிட்ட மாட்டினா பயங்கரமா பேசுவானேன்ட்டு திரும்பவும் குமாரோட ட்ரெஸ்ஸஸ் குளிச்சதுக்கு அப்புறம் போடுற நைட்டிஸ் எல்லாம் அடிக்கிருக்கும், அதை ஒன்னு எடுத்து கொடுத்து மரியாதையை இதை போட்டுட்டு வரணும்னு, நான் அடுத்தவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே, இந்நேரத்துக்கு நான் உன்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு
வந்து கொடுக்க முடியாது, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு அவளும் சொல்ல அதை போட்டுட்டு அவன் வந்த உடனே குமாருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். என்னோட ட்ரெஸ்ஸா போட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, எவ்வளவு பெரிய ஜிஎம், பட் நீங்க நார்மலா ஏன் போய் இப்ப பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்தீங்க? எங்க வீட்டுல ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கு, அதாவது சுனை நீர், அது தானாவே சூடாகி வரும், அதுல நீங்க ஒரு குளியல மட்டும் போட்டு பாருங்க, சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆளுக்கு ஒரு பக்கமா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின், அந்த பக்கம் ஹீரோ. சோ ஹீரோ குளிக்கிறது தெரியாம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவ பாட்டுல கொரியன் சாங் பாடிட்டு இருக்கும்போது சூப்பரா இருக்கு உன்னோட சாங், இது கொரியன் சாங் தானே அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இருந்து இவன் கேட்க இவன் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. ஒரே வெக்கம் வேற இவளுக்கு. சரி சரி நல்லா தான் பாடின, கண்டினியூவா பாடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் நீங்க கொரியன் பாட்டான்னு கேட்டுட்டீங்களே, இதுக்கப்புறம் எனக்கு பாட்டெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இவ வெக்கப்பட்டு இருக்கும் போது, சரி ஏன் நீ கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் நேச்சர் இருக்குங்க, சீக்ரெட் மாதிரி, அதை யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க அம்மாவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அவங்களோட சீக்ரெட்டை நான் காப்பாத்தணும், அதுக்காக தான் அவங்க எதுக்காக வேலை விட்டு போனாங்கன்ற விஷயத்தை யார்கிட்டயுமே நான் சொல்லல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்ன உடனே, அப்ப என்னோட சீக்ரெட்டையும் நான் மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன சீக்ரெட்னு இவனும் கேக்குறான். இல்ல இப்ப சொல்ற மாதிரி இல்ல, ஆனா அந்த சீக்ரெட் யார்கிட்டயுமே சொல்ல முடியாது, நல்லா பழகுறவங்கள்ட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இந்த பக்கம் திங்க் பண்றான். ஒரு சாக்லேட் மேக் பண்றதுக்காக இன்டர்வியூ அடிக்கடி வந்திருக்கும் இல்லையா நாமினஸ் இமெயில இருந்து, சோ அவங்க அதே மாதிரி நேச்சர் கொண்டவங்களோ அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு, ஓகே நீங்க நாளைக்கே வந்து கஞ்சியோட கம்பெனில சேர்ந்து நிறைய சாக்லேட்ஸ் பண்ணலாம், ஆல்ரெடி நீங்க அங்கதானே பண்ணிட்டு இருந்தீங்க, அதே சாக்லேட்ஸ் பண்ணுங்க, உங்களோட 2 மெயில நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து வேலைக்கு சேருங்க அப்படின்ற மாதிரி இவனும் மெயில தட்டி விட, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அதே மெயில் வந்து சேர, நாளைக்கா அப்படின்ற மாதிரி கத்திடுறா. அதே இந்த பக்கம் ஹீரோ கேட்டுட்டு, என்ன நாளைக்குன்னு கத்துற அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒண்ணும் இல்லங்க, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் சீக்கிரமா போய் ஆகணும், வாங்குங்க, குமார போய் மீட் பண்ணிட்டு ஜாம் எல்லாம் டெலிவரி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் டெலிவரியை கொடுக்குறான்ற மாதிரி ஒத்துக்கிறாரு, கொஞ்சம் ஜாமையும் கொடுத்து அனுப்புறாரு. சோ அடுத்த தடவை நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும், அடிக்கடி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகேன்னு சொன்ன உடனே டக்குன்னு போகும்போது கை கொடுப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோவை பார்த்து கை கொடுத்த உடனே அவருக்கு தான் கை கொடுக்க முடியாது, டக்குன்னு ஹீரோயினும் கை கொடுத்துறா. இதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லியும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதனால இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போதே, நான் முன்னாடி உட்காந்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ முன்னாடி வந்து உட்காந்துக்கலாம், பட் உன்னோட கால்ல சேரு இருக்கு இல்லையா, அதனால இந்த கவரை கட்டிட்டு வந்து உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவகிட்ட கவரை எடுத்து கொடுத்தோன்னே, சரியான பைத்தியக்காரண்டா நீ அப்படின்ட்டு கவரையும் கட்டிக்கிறா. அடுத்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது, சரியான சைக்கோ அப்படின்ற மாதிரி கொரியன்ல சொல்லுவா. இப்ப சாஜின்னு ஒரு வார்த்தை சொன்னல, அது என்னன்ற மாதிரி அவன் கேட்பான். அதுவா, நீங்க ரொம்ப பிரில்லியன்ட்னு சொன்ன சார், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு பேசிட்டே போறாங்க. போற வழியில சிக்னல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கார் நிக்குது. அந்த சமயத்துல, நான் ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட நான் நோட் பண்ணிருக்கேன், ஏன் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதான் சார் என்னோட சீக்ரெட்னு சொல்லிட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிறான். ஏன் இப்ப என்ன பார்க்க முடியாத உன்னால அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே அவளும் யதார்த்தமா அவனை பார்க்க, அவன் இவளை பார்க்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோவை மட்டும் அவளால நல்லா பார்க்க முடியுது. இப்படியே அவங்க கார் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நேரா அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான். அந்த இடத்துல அவ பயங்கரமா மட்டையாகி கிடக்குறா. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அவளும் அவனோட கையை பிடிச்சுக்கிறா. சோ இவங்களுக்குள்ள நல்ல ஒரு காதல் இருக்கு. அதுக்கப்புறம் சாரி கேட்டு பயங்கரமா அழறா. அது ஒரு பிளாஷ்பேக்னு நினைக்கிறேன். அதை நினைச்சிட்டு இவளை இனிமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ பக்கத்திலே அவன் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கா. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, சார் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நான் இங்கே இறங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களால கார் எடுத்துக்கிட்டு என்னோட வீடு வரைக்கும் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரிட்ஜு கிட்ட இறங்கின உடனே இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் காரை விட்டு போன உடனே அவனும் காரை விட்டு குடுக்குடுன்னு இறங்கி வரான். இங்க பாரு, உன்னை வலுக்க டைமா குமாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன், இவ்வளோ லேட் நைட் ஆயிடுச்சு, எனக்காக கூட இருந்து நிறைய விஷயங்களுக்கு உதவி பண்ணிருக்க, எல்லாத்துக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு முதல் முறையா கை கொடுக்கறதுக்கு தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பொறுமையா அவ கையை நீட்டிட்டு இருப்பா. அவளுக்கு திரும்ப கை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி அவளோட கையை பிடிச்சிடறான். ஆனா இவனுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படல. அப்படியே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் கையை பிடிச்சி உருவி உருவி பாப்பா, வரவே வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பான். சோ முறுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோவோட தாட்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் சின்ன பையன் இருந்தாலே அவனை மட்டும் இவனால தொட முடிஞ்சிருக்கும். சோ அந்த தாட் அவன் மைண்ட்ல ட்ரீமா போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் கையை முறுக்கிட்டு இருக்கா. கையை கொடுத்தா விடணும், விடாம இப்படி புடிச்சுக்கிட்டாவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை உசுப்பி கேட்ட உடனே ஹீரோவோட கண்ணு கலங்கி இருக்கு. ஐயோ உங்க கண்ணு கலங்கி இருக்கு, இதுக்கு பேர் தான் கண்ணீரா, இப்படிதான் மத்தவங்க அழுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, வந்த கண்ணீரை அவன் உள்ள இழுத்துக்கிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு நிக்கிறான். அந்த சமயத்துல இது வரைக்கும் நான் யாரு கண்ணையும் பார்த்தது இல்லைங்க, உங்க கண்ணை தான் முதல் முறையா பார்த்து அதுல கண்ணீர் வந்ததையும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ என் கண்ணை பார்த்தலையா, என் கண்ணுல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களோட கண்ணுல
கண்ணுல சோகம் தெரிஞ்சிச்சு. இருங்க, முதல் முறையா அவங்க கண்ணை பார்த்த இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. ரொம்ப தூரம் ஓடினவ சரியான பைத்தியக்காரனா இருப்போம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இந்த பக்கம் இவனுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒன்னத்தை சாதிச்ச ஒரு ஃபீல். அவகிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணது எந்த அளவுக்கு ஒரு வார்மா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல வர கதையை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அந்த ஜீனி மேக் விஷ் போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே காப்பிரைட் வந்து மொத்தமா தூக்கிட்டாங்க. நான் திரும்பவும் ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கதையை ஆரம்பிச்சிருக்கேன். சோ எனக்கு ஆதரவு கொடுத்து முழுசா பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.